Tata IPL 2025 match number 33 Thursday Mumbai Indians Sunrisers Hyderabad Wankhede Stadium Thursday இரவு 7:30 மணிக்கு. இந்த மேட்சுக்கான ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவ்யூ, டிப்ஸ், பிச் ரிப்போர்ட், கிரவுண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டீம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இந்த பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒன்று ஹை ஸ்கோரிங் கேம், இன்னொன்று லோ ஸ்கோரிங் கேம். ரெண்டுமே நடந்திருக்கு. ஏன்னா ஒரு கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 3 பிச், 4 பிச், 5 பிச் வச்சிருப்பாங்க. அதில் ஒரு பிச் போலிங் பிச்சாகவும் இருக்கும். ஒரு பிச் ஃப்ளாட், பேட்டுக்கு பால் நல்லா வரும். அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் 80% பேட்டிங் பிச்சாகவும் இருக்கு. அட் த சேம் டைம் போலிங் பிச்சாகவும் இந்த சீசன்லாம் நடந்திருக்கு. அதுவும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் 27 முறை, 151 129 27 முறை, 35 29 எல்லா ஆங்கிள்லயுமே ஸ்கோர்ஸ் நமக்கு இதுவாயிருக்கு. ஸோ 150 முறைன்றதும் இந்த இன்னிங்ஸ்ல ஒரு தடவை நடந்திருக்கு. இந்த சீசன் 2025 ஒரு தடவை நடந்திருக்கு. அபவ் 180 இந்த சீசன்ல 2 தடவை நடந்திருக்கு. அதையும் நம்ம டீட்டெயிலா தெளிவா பார்ப்போம். ஓவரால் 118 மேட்ச், அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 54 முறை, பேட்டிங் செகண்ட் 64 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2025 சீசன்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. இது இப்போ நடக்க போறது 3வது மேட்ச். இந்த 3வது மேட்ச் 2 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின்னா, பேட்டிங் செகண்ட் வின்னான்றதை நம்ம தெளிவா பார்ப்போம். ஆவரேஜான ஸ்கோர் 170 180, ஹையஸ்ட் ஸ்கோர் 235 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 67 ஃபார் 10. இதுதாங்க கீ பாயிண்ட்ஸ். இதுதான் முக்கியமான விஷயம். ரோஹித் சர்மா 2025 ரோஹித் சர்மா 5 மேட்ச் 5 இன்னிங்ஸ் 56 ரன் அடிச்சிருக்காரு. எப்படி 56 ரன் அடிச்சிருக்காரு. அதுல 6 4 3 6 அடிச்சிருக்காரு. அடுத்த பிளேஸ்ல பாருங்க, ராகுல் திரிபாதி 1 ரன் கம்மி, 5 மேட்ச் 5 இன்னிங்ஸ் 55 ரன் அடிச்சிருக்காரு. வில் ஜாக்ஸ் 5 மேட்ச் 5 55 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா ராகுல் திரிபாதி ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு அண்ட் ரோஹித் சர்மா கொஞ்சம் அதிகமா இருக்கு அண்ட் வில் ஜாக்ஸ் திரிபாதியை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. கிளென் மேக்ஸ் 6 மேட்ச் 41 ரன்கள் 100 ஸ்ட்ரைக் ரேட். ஆண்ட்ரியூ ரசல் 34 ரன்கள் 109 ஸ்ட்ரைக் ரேட். ராகுல் திவாட்டியா 30 ரன் 200 ஸ்ட்ரைக் ரேட். ரமன்தீப் சிங் 7 மேட்ச் 29 ரன். இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வில் ஜாக்ஸ் மும்பை, ரோஹித் சர்மா மும்பை, இந்த 2 பிளேயருமே பிளேயிங் லெவல்ல இருக்காங்க. இருக்கும் பொழுது இந்த 2 பிளேயர் இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. தொடர்ந்து இந்த 56 ரன் 55 ரன் நீங்க யோசிச்சு பாருங்க, ட்ரீம் டீம்ல வருவாங்களா, வர மாட்டாங்க. ஆனால் இதுல முக்கியமான விஷயம், ரோஹித் சர்மா ஒரு கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர். ரோஹித் சர்மாவை எடுத்தீங்கன்னா 100 அடிப்பாரு, கேப்டனா போடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. வில் ஜாக்ஸ் அவர் லோயர் மிடில் ஆர்டர், அவர் பெர்ஃபார்மே பண்ணல, அவரை எடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கோர் கார்டில் தெரியுது. இந்த இதை பாருங்க, ஆண்ட்ரியூ ரசல் விக்கெட் எடுத்தா மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வருவார், இல்லைன்னா வரமாட்டாரு. ரமன்தீப் சிங்கும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, ராகுல் டவாட்டியா பெர்ஃபார்ம் பண்ணல, கிளென் மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்தா மட்டும்தான் உள்ள வருவாரு. வில் ஜாக்ஸ் மேபி விக்கெட் எடுத்தா உள்ள வரலாம். ராகுல் திரிபாதி எந்த காலத்திலும் 100 வருடத்திற்கு இவர் எடுக்கவே கூடாது ட்ரீம் டீம்ல, அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ராகுல் திரிபாதி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்க ட்ரீம் லெவல்ல அந்த ஆப்ளிகேஷனுக்குள்ள போனீங்க, அந்த ஃபேஸர், அந்த பிளேயருடைய ஃபேஸை கிளிக் பண்ணீங்கன்னா அவர் எங்கெங்கெல்லாம் ட்ரீம் பாயிண்ட்ஸ்ல இருக்காருன்றது தெரியும். அப்போ ட்ரீம் பாயிண்ட்ஸ்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு 200 பாயிண்ட் 180 பாயிண்ட் 300 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்காங்களா, அப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்க எலிஜிபிளா இருப்பாங்களான்றதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். 2024 என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 214 200, இது 196, இதுவும் ஆல்மோஸ்ட் 200. இங்க 206, இதுவும் 200, இது 186. அப்போ மும்பையோட ஸ்கோரை பார்ப்போம். மும்பை 196, மும்பை 174, மும்பை 186, மும்பை 145. 2024 இப்படிதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க 169 145, இது கம்ப்ளீட்டா ஒரு போலிங் பிச் மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் இது 173 174 ஓரளவுக்கு ஓகே. 214 196 இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ஸோ இந்த ஒரு பிச் பேட்டிங் ட்ராக் போலிங் ட்ராக் மாதிரி இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த 2025 இங்க பாருங்க, 31 மார்ச் 2025 7:30 மணிக்கு நைட் மேட்ச், வான்கடே ஸ்டேடியம் மும்பை. 116 ரன்னுக்கு ஆல் அவுட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். 116 ரன்னுக்கு ஆல் அவுட். அந்த அஸ்வினி குமார் அப்படிங்கிறவர் 4 விக்கெட் எடுத்திருப்பார், பின்னே பெடல் எடுத்திருப்பார். 116க்கு ஆல் அவுட், 16 ஓவர்.
இவங்க 12 ஓவரில் ரன் ரேட் 9.5 அந்த ரன் ரேட்டில் 12.5 ஓவர்ஸ் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டிங் ட்ராக்லையும் இந்த 121லையும் அர்ஷித் ராணா, ஆண்ட்ரூ ரஷல் பாருங்க, ஆண்ட்ரூ ரஷல் தான் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. விக்கெட் எடுத்து தான் ஆண்ட்ரூ ரஷல் உள்ள வராரு. 13 ரன். வில் ஜாக்ஸ் பாருங்க, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் 16 ரன். சூரியகுமார் யாதவ் 27 அண்ட் ரியான் ரிக்கல்டன் 62. இதுதான் இதுவா இருக்கு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, நமன்தீப், மிச்சல் சாண்டர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார் அண்ட் விக்னேஷ் புத்தூர். அஸ்வினி குமார் விக்கெட் எடுத்திருப்பாரு, விக்னேஷ் புத்தூர் விக்கெட் எடுத்திருப்பாரு. இப்போ SRH முதல் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேளை அவுட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி ரியல் ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இந்த 3 பேர் எடுத்துட்டு இது எல்லாருமே டிரா பண்ணிடலாம். போலிங்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் மட்டும் பிக் பண்ணலாம். ஒரு லோ ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் SRH இந்த மாதிரி அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டீம்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. மும்பை இந்த மாதிரி பேட் பண்ற மாதிரி ஒரு டீம்ஸ், அதில் ரோஹித் சர்மா வச்சு ஒரு டீம் ட்ரை பண்ணுங்க. ரோஹித் சர்மாவை ரிமூவ் பண்ணி ஒரு டீமை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க யார் யார் விக்கெட்டுன்னு பாருங்க. ட்ரெண்ட் போல்ட் ஒரு விக்கெட்டு, தீபக் சகார் 2, அஸ்வினி குமார் 4, ஹர்திக் பாண்டியா, விக்னேஷ் புத்தூர், மிச்சல் சாண்டர் இந்த எல்லா பவுலர்ஸையும் நீங்க எடுத்தீங்கன்னா ஆளுக்கு இவங்க எல்லாம் 30 பாயிண்ட். இவர் 60 பாயிண்ட். இவர் மேன் ஆஃப் த மேட்ச், இவர் கேப்டனாவே வந்திருப்பாரு. இதுதான் ஸ்கோர்ஸ். அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் 209க்கு 9 அண்ட் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் 221க்கு 5. ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் பண்ணியிருக்கான் 221. இந்த மாதிரி ஸ்கோர் SRH ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வரலாம். இல்லைன்னா 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கோர் வரலாம். ரெண்டு விஷயம், ஒன்று இந்த மாதிரி வரலாம், இல்லைன்னா அந்த மாதிரி வரலாம். அப்படி இருக்கிறப்போ நீங்க பாருங்க, ரோஹித் சர்மா 17 ரன், ரியான் ரிக்கல்டன் 17 ரன், வில் ஜாக்ஸ் 22 ரன், சூரியகுமார் யாதவ் 28 அண்ட் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இந்த 2 பிளேயர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் சூரியகுமார் சேர்த்திங்கன்னா 3வது டாப் மோஸ்ட் ஹிட்டர். இங்கே விக்கெட் எடுத்துலாம் பாருங்க, எஸ்டயால், குருணால் பாண்டியா, எஸ்டயால், ஏசிலோடு, குருணால் பாண்டியா எல்லாமே குருணால் பாண்டியா தான் விக்கெட் எடுத்திருப்பாரு. செகண்ட் பேட்டிங்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாவே இதை பார்க்கலாம். இப்போ இந்த பிளேயிங் லெவல்ல யாரெல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ், ரியான் ரிக்கல்டன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இந்த 4 பிளேயர் தான் கன்சிஸ்டண்டா வராங்க. ஒரு சேஞ்சுக்கு நம்ம ரோஹித் சர்மா பிக் பண்ணலாம். வில் ஜாக்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டவுன் இருக்கிறாங்க, அப்பவும் ஒரு ஃபார்ம்ல இல்ல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், புவனேஸ்வர் குமார் யாரெல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க பாருங்க. 1, 2, 3, 4 எல்லா பவுலர்ஸுமே விக்கெட் எடுத்திருக்காங்க எக்ஸப்ட் சுயாஷ் சர்மா. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓப்பனிங் ட்ரெண்ட் போல்ட், பிலிப் சால்ட் வந்து ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுத்திருப்பாரு. ஹர்திக் பாண்டியா, விக்னேஷ் புத்தூர், ட்ரெண்ட் போல்ட், ஹர்திக் பாண்டியா. இதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஜிதேஷ் சர்மா, ரஜத் படிதர், தேவதத் படிக்கல் அண்ட் விராட் கோஹ்லி 4 பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. விக்கெட்டிங் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், வில் ஜாக்ஸ் ஒரு ஓவர் போட்டாரு 10 ரன் அண்ட் ஹர்திக் பாண்டியா அண்ட் விக்னேஷ் புத்தூர். இதுல நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டியது என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஓப்பனிங் 2 பிளேயர்ல ஒரு பிளேயர் வந்து காலி, கரெக்டுங்களா? ஓப்பனிங்ல 2 பிளேயர்ல ஒரு பிளேயர் காலி. அதே மாதிரி இங்க ஓப்பனிங்ல 2 பிளேயருமே 17 ரன் காலி. இங்க ஓப்பனிங்ல ஒரு பிளேயர் காலி. ஸோ ஆக மொத்தம் ஓப்பனிங்ல ஒரு பிளேயர் காலி ஆகுறாங்க. அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த 2025 சீசன்ல டாப் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. சூரியகுமார் யாதவ் 6 மேட்ச் 6 இன்னிங்ஸ் 1 நாட் அவுட், 239 ரன், அவர் தான் டாப்ல இருக்காரு. 2வது இடத்துல திலக் வர்மா 5 இன்னிங்ஸ் 6 மேட்ச்ல 5 இன்னிங்ஸ், ஒரு மேட்ச் வாய்ப்பு கிடைக்கல. ஹையஸ்ட் ஸ்கோர் 59, இவர் 67 அண்ட் 140 ஸ்ட்ரைக் ரேட். 2வது இடத்துல 210 ரன்கள். ரியான் ரிக்கல்டன் 6 மேட்ச் 6 இன்னிங்ஸ் 1 நாட் அவுட், ஒரு 62, அதுல 153 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு, 149 ரன்கள். நமன்தீர் 6 மேட்ச் 5 இன்னிங்ஸ் 2 நாட் அவுட், ஹையஸ்ட் ஸ்கோர் 46 அண்ட் 130 ரன்கள். ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரே மேட்ச் 42 ரன் அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா 56 மேட்ச் 56 ரன், 5 மேட்ச் 5 இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு விளையாடல, ஹையஸ்ட் ஸ்கோரே 18க்கு மேல தாண்டல. வில் ஜாக்ஸ் 22க்கு மேல தாண்டல. மிச்சல் சாண்டர் 18 ரன் அடிச்சிருக்காரு. இவங்க எல்லாமே பாருங்க. அப்போ நம்ம என்ன பிளான் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 4 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர்
ஒரு பிளேயரை ட்ரா பண்ணிட்டு ஒரு 3 பிளேயரை எடுக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு இம்பேக்ட் பிளேயர், இவர் வந்து நல்ல பிளேயர், நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கு. இவர் ரிஸ்கியா 2 மேட்ச் ஒரு 4 டீம் போறீங்கன்னா 2 டீம் இவரை ட்ரை பண்ணுங்க கேப்டனா, 2 டீமை ட்ரா பண்ணுங்க. லீடிங் விக்கெட் டேக்கர்ல பாருங்க, ஹர்திக் பாண்டியா 5 மேட்ச்ல 10 விக்கெட். மும்பை இந்தியன்ஸ்ல சீசன் 2025ல ஹர்திக் பாண்டியா 10 விக்கெட் டாப் லீடிங்ல இருக்காரு. அடுத்தபடியா 4 மேட்ச்ல 6 விக்கெட் விக்னேஷ் புத்தூர். அண்ட் ட்ரெண்ட் போல்ட் 6 மேட்ச்ல 5 விக்கெட். தீபக் சகர் 6 மேட்ச்ல 5 விக்கெட். இவர் 2 மேட்ச்ல 5 விக்கெட் அஸ்வினி குமார். அண்ட் கரண் சர்மா திடீர்னு அன்னைக்கு உள்ள வந்தாரு, ஒரே மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்துட்டாரு. இவங்கெல்லாம் தான் லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காங்க. இதே மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் போல் பண்றாங்க அப்படின்னா கரண் சர்மா ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விக்னேஷ் புத்தூர் இருந்தாருன்னா இவர் வாய்ப்பு இருக்கும். சன்ரைசர் ஹைதராபாத்தோட லீடிங் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, 6 மேட்ச் 6 இன்னிங்ஸ் 214. டிராவிஸ் ஹெட். அபிஷேக் சர்மா 5 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரே மேட்ச்ல 140 அடிச்சு 192 ரன் வந்து 2வது இடத்துல வந்திருக்காரு சன்ரைசருடைய 2025 சீசன்ல. ஹென்ரிக் கிளாசன் 173, இங்க பாருங்க 141 ஹையஸ்ட், அதுதான் இங்க 192 மாறி இருக்கு. இவர் 65 67 ரன் ஹையஸ்ட், இவர் 34. அனிகேத் வர்மா வந்து 74, இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு அனிகேத் வர்மா. அண்ட் இஷான் கிஷான் 106 ரன்கள், ஆனா ஓவரால் 136, ஒரே மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிதிஷ் ரெட்டி 112 ரன்கள், ஹையஸ்ட் ஸ்கோர் 32. பெருசா இந்த சீசன்ல பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பண்ணல. இதுல முக்கியமான பெயர் டிராவிஸ் ஹெட். கிளிக் ஆச்சுன்னா அபிஷேக் சர்மா இந்த மாதிரி அடிச்சிருவாரு, இல்லைன்னா அவர் டீம்லேயே இருக்க மாட்டாரு. இவரும் ரோஹித் சர்மாவும் ஒரே கேட்டகரியில் இருப்பாங்க. ஒரு டீம் என்ன பண்ணுங்க, ரோஹித் சர்மா அபிஷேக் சர்மா 2 பேருமே எடுங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த 2 பேருமே போட்டு பாருங்க, கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அனிகேத் வர்மா ஒரு லோ பிக்கா இருப்பாரு, இவரையும் பிக் பண்ணலாம். இஷான் கிஷான் ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு, இவரையும் பிக் பண்ணலாம். லீடிங் விக்கெட் டேக்கர்ல ஹர்ஷல் பட்டேல் முதல் இடத்துல இருக்காரு, 8 விக்கெட் 5 மேட்ச். அண்ட் முகமது ஷமி 2வது இடத்துல இருக்காரு, 5 விக்கெட். அண்ட் இசட் அன்சாரி 4 விக்கெட். பேட் கமின்ஸ் 4 விக்கெட். பேட் கமின்ஸ் இன்னும் பெருசா எந்த பெர்ஃபார்மன்ஸும் வரல, பட் ஓவரால் 4 விக்கெட். ஆடம் சாம்பா 2, இஷான் மல்லிங்கா 2 விக்கெட். ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு இஷான் மல்லிங்கா. இதெல்லாம் பார்த்து நீங்க டீம்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஓவரால் 23 மேட்ச், மும்பை இந்தியன்ஸ் 13, சன்ரைசர் ஹைதராபாத் 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அபிஷேக் சர்மா, ரோஹித் சர்மா அந்த காம்பினேஷன்ஸ்ல போகலாம். டிஃபால்ட் பிக்ல ஹர்திக் பாண்டியா, விக்னேஷ் புத்தூர் இருந்தாருன்னா அவரு அண்ட் ரோஹித் சர்மாவை இந்த மேட்ச் ட்ரை பண்ணுங்க. டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பேன் கமின்ஸும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர் எல்லாம் இந்த மேட்ச் வந்து உள்ள எடுத்து போட்டு ஒரு ரிஸ்கி டீமா ட்ரை பண்ணுங்க. கேப்டன் பிக் வந்து ரோஹித் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். அதே மாதிரி ரோஹித் சர்மா டிராப் ஆகலாம், அபிஷேக் சர்மாவும் டிராப் ஆகலாம். ஸோ ஓப்பனிங்ல 2 பேர் காலியாக வராங்க, அந்த 2 பிளேயர் காலி ஆகிற மாதிரி ஒரு பவர் பிளேல போடக்கூடிய பவுலர்ஸை எடுங்க. எடுத்துட்டு இந்த 2 பிளேயர் ரோஹித் சர்மா, அபிஷேக் சர்மா, இல்லைன்னா டிராவிஸ் ஹெட், ரெக்கல்டன் இந்த மாதிரி ட்ரா பண்ணி டீம்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். டெலகிராமில் நான் வந்து டெமோ டீம்ஸ் வந்து கொடுப்போம், அதில் வந்து நீங்கள் 2-3 பிளேயரை சேஞ்ச் பண்ணி நம்ம எடுக்கலாம். இது எல்லாமே பேட்டர்ன்ஸ். ஸோ பிளாக் கலர் பாருங்க 6-6-5 ரேஷியோ, அதே மாதிரி இங்கே பாருங்க 6-5 ரேஷியோ, அதே மாதிரி 1-2-3 6-5 ரேஷியோ. இங்கே என்ன நடந்திருக்கு 8-3 ரேஷியோ. இது எல்லாமே 6-5 ரேஷியோல தான் நடந்தது. இங்கே பாருங்க 3-3-6-7-4 ரேஷியோ, இங்கே வந்து 6-5 ரேஷியோ. இதெல்லாம் பாருங்க சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரெக்கல்டன், வில் ஜாக் 71 பாயிண்ட்ஸ், விக்னேஷ் புத்தூர் அண்ட் தீபக் சகார். இது வந்து 6-5 பேட்டர்ன், இங்க வந்து 7-8-3 பேட்டர்ன். ஹர்ஷல் பட்டேல், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், அந்த 100 ரன் அடிச்ச இஷான் கிஷான் அண்ட் ஹென்ரிக் கிளாசன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இந்த டேட்டாலாம் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன், இதை பேஸ் பண்ணி நாளைக்கு மேட்ச்சுக்கு நீங்கள் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். தேங்க்யூ.